இங்க மட்டும் இல்லாம இருந்தா அம்மா இந்நேரம் எப்பவோ பாட்டிய மன்னிச்சு ஏத்திருப்பாங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அப்ப அக்கா வந்துட்டு அக்காவுக்கு வந்துட்டு சுயபுத்தி இல்ல சொல்புத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்றியா? இத கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் அப்படியெல்லாம் சொல்லல. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா ரேவதி கிட்ட, ரேவதி நீ பேசுறது ரொம்ப தப்பு. உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் செய்யணுமே தவிர்த்து மத்தவங்க யாருக்கும் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி, ச்சே உங்ககிட்ட இப்ப எல்லாம் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட ரோகிணி ஸ்வாதி எல்லாரும் ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி என்னாச்சு? ரேவதி சொல்றாங்க, பாவம் அந்த குடும்பத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கு. அத பத்தி கூட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. யாரோ எப்படியோ போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா. கொஞ்சம் கூட அம்மாவுக்கு இப்ப எல்லாம் இறக்கமே இல்லாம போயிட்டுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஆமா ரேவதி, சந்திர சித்தி இருக்காங்கல்ல, அவங்கதான் சில விஷயங்களை சொல்லி சொல்லி அம்மாவை எப்பவுமே கோவமாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அம்மா எப்பவோ பாட்டிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இத கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, ஆமா ரோகிணி அப்படின்னு. அப்ப நம்ம சுவாதி சொல்றாங்க, ஆமா வர வரைய சித்தியோட போக்கம் சரியில்லை. அவங்க போய் அடிக்கடி சிவனடி மாமாவை சந்திச்சு வந்துட்ட, சித்தப்பாவை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட நான் கேள்விப்பட்டேன். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்படியா ஸ்வாதி? ஸ்வாதி சொல்றாங்க, ஆமாக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் பார்த்து சொல்லியிருக்காங்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்படியா? சோ அந்த விஷயத்துல மட்டும் சித்திய வந்து அம்மா கிட்ட மாட்டி விட்டுடா, அதுக்கப்புறம் சித்தப்பா வீட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை எப்படியாவது நம்ம மாத்தி பாட்டி வீட்டு கூட சேர்த்து வச்சிடலாம்ல. ரோகிணி சொல்றாங்க, ஆமா ரேவதி, சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா எதுவுமே இல்ல, வெறும் வயக்காடா தான் இருக்கு வெட்ட வெளியா. அந்த இடத்துல ஒரு வண்டி பிளேட்டோட நம்பர் கிடக்குறத நம்ம கார்த்திக் பாக்குறாரு. அப்ப கார்த்திக் அந்த வண்டி நம்பரோட பிளேட்டை எடுத்துக்கிட்டு நேரா சரவணனுக்கு போன் பண்றாங்க. சரவணன் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட சரவணன் கார்த்திக் சொல்றாரு, சார் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி நானே கேள்விப்பட்டேன்பா, அம்மா இப்படி திடீர்னு உங்க எல்லாரையும் விட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்காக உங்க அம்மா உயிரையே விட்டுருக்காங்க. கார்த்திக் சொல்றாரு, சார் இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி. அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன், ஒரு வண்டி நம்பரோட பிளேட்டு. சோ அது வந்து எந்த அட்ரஸ்ல உள்ளது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்களா? இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வண்டி நம்பரோட அட்ரஸ் அனுப்ப கார்த்திக் சரவணன்ட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த டிரைவர் போய் பாக்குறாரு. நம்ம கார்த்திக் அவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க எங்க அம்மா நேத்து உங்களோட வண்டியில தான் விழுந்து விபத்தாகி இருக்காங்க. உங்களோட வண்டி நம்பர் தான் இது. இங்க பாருங்க, எங்க அம்மாவை நீங்க தானா இடிச்சீங்களா இல்ல எங்க அம்மா வந்து விழுந்தாங்களா? அப்ப டிரைவர் சொல்றாரு, இங்க பாருங்க 2 நாளா எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. அந்த அம்மா கொஞ்சம் கூட நவராம வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்து இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி 4-5 ரவுடிங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. இதை கேட்டதும் கார்த்தி சொல்றாரு, அவங்கள அடையாளம் தெரியுமா? அவன் நீங்க சொல்லுவீங்களா? அந்த டிரைவர் சொல்றாரு, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, சரி அவங்கள வரைஞ்சு காமிச்சா உங்களுக்கு தெரியும்ல. இது கேட்டதோட அந்த டிரைவரும் ஆமா எனக்கு தெரியும்னு சொன்னதோட கார்த்தி நேரா சரவணனோட உதவியே கேக்குறாரு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி அதுக்கு என்ன, இப்ப உடனே வர சொல்லிடலாம் அப்படின்னு வரைகிறவங்களை வர சொல்லி அந்த டிரைவர் வர வர சொல்ல சொல்ல அதை வரைகிறாங்க. வரைஞ்சு முடிச்சதோட சரவணன் சொல்றாரு, சரி கார்த்தி இவனை வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்ணி, டேய் எங்கடா இருக்கீங்க? ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் இந்த ஊர்ல தான் இருக்கோம். ஏன் மேடம் என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, டேய் முட்டாள் எதுக்கடா இந்த ஊர்ல இருக்கீங்க? உங்களால ஒரு கொலை நடந்திருக்கு, நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான், மரியாதையும் இந்த ஊரை விட்டு போயிருங்கடா. இதை கேட்டதும் அந்த ரவுடிங்க சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? என்ன எங்களை வந்து கைது பண்ண போறாங்களா? எங்களை எதுக்காக கைது பண்ண போறாங்க? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, டேய் அந்த பொம்பளை இறந்ததுக்கு நீங்க தானடா காரணம். நீங்க தானே பின்னாடி துரத்திட்டு போனீங்க. அதனால தானே அந்த பொம்பளை போயிட்டு அந்த வண்டியில விழுந்து இறந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், நீங்க இங்க இருந்தீங்கன்னா அந்த டிரைவர் காத்தி இருக்கான்னு அவன் கண்டிப்பா வந்துட்டு உங்களை பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சிருவான். அதனால நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுதான் நல்லது. நீங்க போற வரைக்கும் நல்லது அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப அந்த ரவுடிங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம சரவணன் வந்துட்டு அந்த ஊருக்கு வெளியே செக் போஸ்ட் வச்சுட்டு தேடிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரவுடிங்களை சரவணன் பாத்துறாரு. டக்குன்னு அந்த ரவுடிகளை பார்த்து, டேய் நீங்க யாரடா அது அப்படின்னு துரத்த ஆரம்பிக்க அந்த ரவுடிங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ரவுடிய நம்ம சரவணன் பிடிச்சுக்கிறாரு. அப்ப
அந்த ரவுடி கிட்ட எங்கடா தப்பிச்சு போக பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்து ஜெயில போடுறாங்க. அப்ப அந்த ரவுடி சொல்றான், சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், இதுக்கு இன்னொருத்தன் இருக்கா சார் தலைவனா, நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னதோட சரவணன் சொல்றாரு, இங்க பாரு, அந்த அம்மா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறது தெரியும், ஏதாவது சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு மட்டும் பார்க்காத, இங்க பாரு, உனக்கு தலைவன் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல, அந்த அம்மா எப்படி இறந்தாங்க அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதோட அவரு சொல்றாரு, சார் அத பத்தி கேட்காதீங்க சார், என் குடும்பத்தை அவங்க சும்மா விட மாட்டாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. இந்த விஷயத்த கார்த்திக் கேள்விப்பட்டு வந்துடுறாரு. வந்துட்டு நேரா அந்த ரவுடிய பாக்குறாரு. பார்த்ததோட கார்த்திக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது. என் அம்மா இறந்ததுக்கு இவன் தானே காரணம், இவனை எல்லாம் சேர்ந்து துரத்துனதுனால தானே என் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கார்த்திக் செம்ம கோவப்படுறாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்திக் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் கேக்குறேன் அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இவனுக்கெல்லாம் என்ன பொறுமை அப்படின்ட்டு கார்த்திக் நேரா அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்க அவன் பயந்து போய், சார் அந்த சிவனாண்டியும் சந்திராவும் தான் சார் உங்க அம்மாவை கடத்த சொன்னாங்க, உங்க அம்மாவை கடத்திட்டு வந்து கார்ல வச்சிருந்தோம், அவங்க தப்பிச்சு ஓட பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு விபத்தாகிருச்சு அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, எங்க அம்மா பாதுகாப்பா வீட்டுல இருந்திருப்பாங்க, ஆனா எங்க அம்மா வெளியில வந்ததுக்கு காரணம் அந்த சிவனாண்டியும் சந்திராவும் தானே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் செம்ம கோவப்படுறாரு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, இப்ப அவங்கள கைது பண்றதுதான் சரி அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிங்க சார், அவங்கள கைது பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னதோட சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க நேரா நம்ம சந்திரா வீட்டுக்கு. கார்த்தியும் பின்தொடர்ந்து வராரு. போலீஸ் வரத பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா போலீஸ் வராங்க பாரு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, ராஜா என்ன நடக்குது இங்க, எதுக்கு போலீஸ் வராங்க? கார்த்திக் சொல்றாரு, அத்தை எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம்தான், இந்த வீட்டுக்குள்ள ஒரு கொலகாரி இருக்காங்க. இதை கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப சரவணன் சொல்றாரு, மேடம் அப்ப ராஜ சேதுபதி வீட்டுல அபிராமி இருந்தாங்கல்ல, அவங்க இறந்ததுக்கு இந்த சந்திராவும் அந்த சிவனாடியும் காரணம், வாக்குமூலம் எல்லாமே அந்த ரவுடிங்க கொடுத்துட்டாங்க, அதான் இவங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அக்கா யாரோ சூழ்ச்சியில சிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க, எனக்கும் சிவனாண்டிக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை, அப்புறம் எப்படி அக்கா என்ன வந்துட்டு கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஆமா எந்தவித ஆதாரமும் இல்லாம நீங்க பேசுறீங்க, அதுக்கு நம்ம போலீஸ் சொல்றாரு, வாரண்ட் கொடுத்தேன், இந்த பாருங்க வாரண்ட், இதுல என்ன இருக்கு, இதுல உள்ளது எல்லாமே உண்மை அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம போலீஸ். அப்ப சந்திரா அப்ப சாமுண்டீஸ்வரியும் அதை வாங்கி பார்த்துட்டு, சந்திரா என்ன சந்திரா இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே சூழ்ச்சின்னு தோணுதுக்கா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா என்னை காப்பாத்துக்கா. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இவங்க மேல தப்பு இருக்கு, அதனால இவங்களை கைது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு கைது பண்றாங்க. இன்னொரு பக்கம் நேரா ராஜாவும் அந்த போலீஸும் சேர்ந்து சிவனாண்டி வீட்டுக்கு போறாங்க. சிவனாண்டி வீட்டுக்கு போயிட்டு அங்க சிவனாண்டிய பார்த்து சிவனாண்டியையும் கைது செய்யறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீங்க என்ன தேவையில்லாம கைது பண்றீங்க? அதுக்கு போலீஸ் சொல்றாரு, எல்லாமே காரணத்தோட தான், அந்த வீட்டுல உள்ள அபிராமி மேடம் இறந்ததுக்கு நீங்க தான் காரணம், அதனாலதான் கைது பண்றோம் அப்படின்ட்டு சிவனாண்டிய கைது பண்றாங்க. கார்த்திக் நேரா அந்த சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு, இப்ப கூட உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்க முடியும், ஆனா நான் எதுக்காக தெரியுமா உன்னை விட்டு வச்சிருக்கேன், எங்க அம்மாவோட இறப்புக்கு சட்டப்படி உனக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். நான் உன்னை ஏதாவது செய்ய போறீ, என் குடும்பத்துல உள்ளவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, அதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணேன் அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சரவணன் சொல்றாரு, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சிவனாண்டிய கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சோ இன்னொரு பக்கம் சிவனாண்டியையும் சந்திராவையும் ஸ்டேஷன்ல அடைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் கார்த்திக் போயிட்டு விவரத்தை சொல்றாரு, இது மாதிரி அவங்க இப்படிப்பட்ட ஒரு தவறு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூஸா வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.